இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்பீக், ஏன் அது பேசுனா எப்படி, அது ஏன் நம்ம பேசணும், அது பேசுனா எப்படி நடக்கும், எப்படி இம்பாசிபிளான சிச்சுவேஷன் கூட மாறும். சார் நான் இப்ப கேக்குறேங்க, உங்க சிச்சுவேஷனை தான் நான் இப்போ கரெக்டா ஆண்டவர் பேச போறாரு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது என்னங்க, அதானாங்க மரம். கேட்டிருக்கீங்களா என்ன சொல்லுவாங்க? கோட், everyone is a genius, but if you judge a fish on its ability to climb a tree, it will live its whole life believing that it is a. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன கேள்விப்பட்டது இல்லையா? என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் எல்லாம் படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் இல்லையா? ஒருத்தனை போய் இதை பண்ணு பண்ணு பண்ணுன்னு கீபோர்டு வராதவன்ட்ட போய் கீபோர்டை வாசி 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 வாசின்னு, அது அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அது கொடுத்துப்பார். அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஃபிஷ்ஷை போய் மரம் ஏற சொல்லாத, அதோட கேப்பபிலிட்டியை நீ அதுல போய் ஜட்ஜ் பண்ணாத, அது எங்க எக்ஸ்பர்ட், அதை தூக்கிட்டு போய் மரத்துல ஏறுன்னு சொல்லாத. புரியுதா இல்லையா? யானையை கூப்பிட்டு வந்து மரத்துல ஏறுன்னு சொல்லாத. புரியுதா இல்லையா? அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த உலகத்துல சொல்லுவாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு இன்னைக்கு, இதான் நீயா நம்ம, நல்லா கவனிச்சுங்க, இதான் நம்ம. அந்த மரம் ஏதான் உங்க சிச்சுவேஷன், உங்க வெல்த். என்ன சொன்ன, ஸ்டோர் ஆயிருக்குப்பா, அது நீ கூப்பிட்டா வரும்னா உங்களுக்கு எப்படி இருக்கான்னு தெரியுமா? மீன் மறையற சொன்ன மாதிரி இருக்கிறீங்களா? இது எப்படி? ஒரு சில மீன் எப்படின்னு இருக்குதான், ஒரு சில மீன் என்னன்னா ட்ரை பண்ணி இது முடியாதுன்னு உட்காந்துக்குச்சான். இப்படித்தான் உன் ஹீலிங் பத்தி பேசினாலும் இப்படித்தான் நினைக்கிறோமா? உன் லைஃப்ல எந்த நூக்கன் காணர் நீ நினைச்சாலும் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை எடுத்து அப்படித்தான் நினைக்கிறேன். உன் குழந்தைங்க வாழ்க்கையை நினைச்சாலும் இப்படித்தான் நினைக்கிறேன். இல்ல உன் ஸ்ட்ரகிள் எது வேணா இருக்கட்டும், இப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? அந்த மரம் மாதிரி. அந்த மரம் உங்களுடைய சிச்சுவேஷன், அந்த மீன் தான் நீங்க. என்ன ஆகுமா? அந்த மீன் என்ன போட்டுருந்துச்சு, இந்த மீனை போய் அந்த மரம் ஏறுன்னு சொன்னா அந்த மீன் வாழ்க்கை பூரா அது ஒரு ஸ்டூபிடுன்னு நினைச்சுக்குமா அப்படின்றாங்க. யாரு? உலகத்தான், உலக ஞானிகள் அப்படி சொல்றாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீ தான் அந்த மீனுன்ற, அந்த மரம் தான் உன் பிரச்சனைன்ற. ஆனா உங்க சிச்சுவேஷன் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்களா? அது எப்படி முடியும், அது எப்படி சாத்தியமாகும்? உலகத்தானே அத்தான் சொல்றேன். நீங்க போக உலகத்தான்ட்டு கூப்பிட்டு வந்து இதெல்லாம் இப்படி ஆகும்னு சொல்லி பாருங்க, ஏத்துக்குமா? மைண்ட் ஏத்துக்குமா? ஏத்துக்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். இதே இந்த ஹால்குள்ள இருக்கிற நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, அந்த மீனால மரம் ஏற முடியும்னு சொல்ல போறீங்க. பாக்குறீங்களா? அந்த மீன் ஏறிடுச்சுன்னு ஏறும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க மற்ற பிரச்சனைகள்லாம் சத்தமா தான் சொல்லுங்களேன். பாருங்க, ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லையா? அந்த மீன் என்ன நினைக்குதான், அப்படி உட்காந்து பரதாம, ஆண்டவரே என்ன ஒருத்த மரம் ஏற சொல்லிட்டான், எப்படி ஆனாலும் முடியும். உலகத்தானே சொல்றான், ஆண்டவரே முடியாதுன்றான். எனக்கே பார்த்தா தெரியுது அந்த மரம் ஏற முடியாது. இதை நினைச்சு நான் ஒரு ஸ்டூபிடா இருக்கிறேன். என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு இப்படி வெல்த் வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. எனக்கு ஹீலிங் வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. என் லைஃப்ல சேஞ்ச் நடக்கும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை. என் சில்ட்ரன் வாழ்க்கை இப்படி மாறும்னு எனக்கு இல்லை. என் போராட்டங்கள்லாம் பார்த்தா என்னால இந்த மரம் ஏறதா தெரியல. ஆனா நீங்க என்னன்றீங்க, நான் வாக்குத்தத்தெல்லாம் மரம் ஏற முடியும்னு சொல்ற மாதிரியே இருக்குது. ஆனா நிச்சயமா ஏற முடியாது. கர்த்தர் சொல்றார், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஏறுமா ஏறாதா? ஆண்டவரால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? எப்படி இப்ப மட்டும் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் உலக ஞானியே முடியாதுன்ட்டானே. என்ன சொல்றாரு கர்த்தரு? முடியாதுன்னு என்கிட்ட வந்து சொல்லாத மீனே, உன் ஞானம் சொல்லட்டும், உலகத்தான் சொல்லட்டும், யாரு வேணா சொல்லட்டும், இந்த மீன் மரம் ஏறும்னு கர்த்தர் சொல்லிட்டா அத மரத்தை ஏத்த வைப்பாராம். அதே மீனை வச்சு நான் கரை சேர மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்ன இந்த மீன்கள், சுகத்தை பெற முடியாதுன்னு சொன்ன இந்த மீன்கள், வெல்த் வாங்க முடியாதுன்னு சொன்ன இந்த மீன்கள், பேதுரு மாதிரி ஒரு வாரமா தண்ணி கீழே இருந்த இந்த மீன்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீயே தான் இந்த ரூம் விட்டு போகும்போது நான் நீச்சல் அடிக்க போறேன்னு சொல்றீங்களா?
புரியுதா? கர்த்தர் சொல்ற லார்ட் சேஸ் ஐ கேன் மேக் த ஃபிஷ் டு கிளைம் த ட்ரீ. சோ கர்த்தர் என்ன சொல்றாரு? ஐ கேன் மேக் யூ ஓவர் கம்மர்ன்றாரு. இன்னைக்கு பாருங்க, இன்னையில இருந்து நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? உங்க எல்லா சூழ்நிலையும் நீங்க எப்படி பார்க்கணும்னா, உங்க கண்கள்ல பார்க்காதீங்க, உலகத்தானோட கண்கள்ல பார்க்காதீங்க, கர்த்தருடைய பார்வையில பாருங்க. புரியுதா? பாருங்க, மீன் எதுல எக்ஸ்பர்ட்? தண்ணியில எக்ஸ்பர்ட். ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த மரம் உனக்கு ஏறது அவ்வளவு கஷ்டமா இருந்தா உன்னால எதை கொடுத்தா ஏற முடியுமோ அந்த விஷயத்த உனக்கு கொடுத்துருக்கிறாரா இன்னைக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த தண்ணி இருந்தா அந்த மீனால பூந்து மரத்துக்குள்ள போய் கூடே கட்ட முடியும். அது மாத்திரம் இல்ல, அது கூட இருக்கிற எல்லாரையும் கூட்டு போக முடியும். கரெக்டா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த மீன் தான் நீயா. இப்ப என்னன்றாரு? fish cannot live without water. அதே மாதிரி அந்த ஃபிஷ் ஓவர் கம் பண்ண முடியாதான் ஸ்ட்ரகிள். எது இல்லைன்னா மரம் ஏற முடியாது, தண்ணி இருந்தாதான் ஏற முடியும். கர்த்தர் என்ன சொல்றாரு? யூ cannot live without faith. எப்படி புஷ் நமங்க பாருங்க இப்போ. யூ cannot overcome without faith. ஓகே, தண்ணியை விட்டு மீன் வெளியில வந்துருச்சுன்னா அது பிழைக்க கூட பிழைக்காதான், மரம் ஏறது. அப்புறம் என்ன ஆயிரும்? மீனை வெளியில் தூக்கி போட்டா சாகிறது கூட பரவாயில்லைங்க, செத்துட்டா பரவாயில்ல, துடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் விசுவாசம் இல்லைன்னா துடிக்க ஆரம்பிச்சிருவோம். சிச்சுவேஷன்ஸா பார்த்து, தோல்விகளை பார்த்து, பினான்சியல் ஸ்ட்ரகிளை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து. சோ கர்த்தர் என்ன சொல்றாரு? பா, அந்த பட்ட மரத்தை இந்த மீன் எப்படி சாதாரணமா ஏறி போதோ, so when water is there everything is possible for the fish. அது மாதிரி when faith is there everything is possible for you. okay, இப்போ fish cannot do anything to get the water. கரெக்டா இல்லையா? மரம் இருக்குங்க, ஒத்துக்கிறேன். மீன் இருக்கு, மரம் இருக்கு. மரம் ஏற முடியுமா மீனுக்கு? ஏற முடியாது. ஆனா தண்ணி வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? ஏற முடிஞ்சு. அப்ப அங்க என்ன வேணும்? மீன் என்ன பண்ண முடியும்? அந்த தண்ணிக்கு கொண்டு வர முடியாது. கரெக்டா? ஆனா தண்ணி வந்துட்டா மீன் சாதாரணமா பண்ணிட்டு போயிடும், அதோட நேச்சர் அது. சோ ஆண்டவர் என்ன கேட்கிறார்? வாட் கேன் யூ டூ டு கெட் ஃபேத்? நிறைய பேர் ஃபேத் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோமா உட்காந்து? புரியுதா? அது என்னவா? அது ஃபேத் கம்ஸ் அப்படின்றோமே நம்ம. நமக்கு அந்த வசனம் ஞாபகம் வருதா உடனே? இல்லையே, இருக்கே ஒரு இடத்துல போட்டிருக்கே ஃபேத் கம்ஸ் அப்படின்னு. ரைட், ஒரு காரணம் ஒண்ணு இருந்தா தானே அது வர்றதுக்கு. ஃபேத் கம்ஸ், ரைட்டு. ஃபேத் இருக்கா உனக்குள்ள? இருந்தா தானே வரும். பாருங்க, ஒன்லி ஃபேத் இஸ் தேர் இட் வில் கம். கரெக்டா இல்லையா? ஃபேத் வரும்னு பைபிள் போட்டிருக்கு, பட் ஃபேத் இருக்கா? ஃபேத்ன்றது ஒரு பொருளா பாருங்க. அதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நமக்கு. இந்த பைபிள் வச்சுக்கும் போது அதெல்லாம் ஏதோ ஒரு இதா பாக்குறோம், அதை ஒரு இதா நினைச்சுக்கோங்களேன், மொபைல் நினைச்சுக்கோங்களேன். மொபைல் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபேத் உனக்கு இருக்கா? உள்ள இருக்கா? இருந்தா அது கூப்பிட்டா என்ன பண்ணும்? வெளியில வரும் அப்படின்றாரு. இப்ப தண்ணி, மீன் என்ன பண்ணும்? தண்ணி வேணும்ன்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நல்லா பாருங்க. அதனால தான் பல பேர் ஃபெயிலியர் ஃபேத்ல. நான் பாருங்க, ஃபேத்னு எப்படி உள்ள போயிட்டோம் பாருங்க. ஏன்னா எல்லாரும் போய் கடைசியில் எங்க நிறுத்துவாங்க? எல்லா மிராக்கிளுக்கும் மீன் கிட்ட போயிட்டு, நீங்க தான் எல்லா மீனும் மரம் ஏற முடியும் உன்னால அப்படின்ற. நான் அது அப்படியே துரு துருன்னு முடிக்குது. எஸ், ஆனா தண்ணி ஃபுல்லா ஆரம்பிச்சுன்னா நீ ஆயிடுவேன். ஆமே, அல்லேலூயான்ட்டு போயிடுச்சுன்னா மீன் அப்படிதான் இருக்கிறோமா ஃபேத்துன்னு சொல்லி நான் முடிச்சிட்டேன்னா. புரியுதா? ஆண்டவர் பாருங்க, அந்த பேர்டனை மீனுக்கு கொடுப்பாரா? கொடுப்பாரா? அப்ப எதுக்கு நீ தேட போற அந்த ஃபேத்த? எதுக்கு நீ ரொப்ப பாக்குற அந்த தண்ணிய கடல்ல? புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, God has to pour water. அது மாதிரி உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? If you have faith, you can overcome. Your faith is like water. ஆனா அவர் என்னன்றாரு? அந்த வாட்டர் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா fish cannot do anything to get the water. அது மாதிரி God has to pour. அது மாதிரி you cannot do anything to get the faith. God has to pour faith in you. ஏன் தெரியுமா miracles and wonders நடக்கிறது இல்ல?
இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லையா? ஒருத்தனுக்கு உறுதியா தெரியணும், ஏனாலாம் ஃபேத்தை வாங்க முடியாது. ஒரு மீனால தண்ணி ரொப்ப முடியுமா? முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வைங்க, இல்லைங்க ஃபேத்தெல்லாம் பண்ண முடியும், போயிட்டு வாங்க, இன்னொரு 10 வருஷம் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா முடியாது. அதனால தான் அற்புதங்கள்லாம் பெறாம பைபிள்ல இருக்கிற பேப்பர்ல இருக்கிறதா நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா we are trying to get faith. புரியுதா இல்லையா? எவ்வளவு பேர் அது கன்வின்ஸ் ஆகுறீங்க? ஆமா. ஃபர்ஸ்ட் அதுக்கு தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் ஃபேத் அப்படின்னு பார்த்தா 2 டைப் ஆஃப் ஃபேத் இருக்குங்க. ஹியூமன் ஃபேத், இன்னொன்னு காட் ஃபேத். ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமன் ஃபேத்னா என்னன்னு பார்க்கலாம். இது நல்லா விளங்கிரும் பாருங்க டக்குன்னு. ஹியூமன் ஃபேத் gives only mental assent. That means அதனா என்னன்னா, you know in your mind that miracles can happen. எவ்வளவு பேருக்கு தெரியும் மிராக்கிள் நடக்கும்னு? தூக்குங்க கைய. ஹியூமன் ஃபேத் இருக்கு. அடுத்த லைன் பாருங்க, but you don't really believe they will happen to you. புரியுதா? என்ன நம்புவோமா? இல்ல பிரதர், ஆண்டவரால் இது செய்ய முடியும். வெரி குட் பிரதர், கொஞ்சம் வாங்க கிட்ட அப்படின்னா உள்ள என்ன இருக்காதான், உனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை வராதான். பாருங்க, பீட்டர் என்ன பண்ணாரு, ஒரு கிரிப்பிள்டு பர்சனை பார்த்து, the name of Jesus be healed brother, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் பிரதர், டோன்ட் வெரி, பிரேயர்ல வச்சுக்கிறோம். ஹியூமன் ஃபேத். காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் என்னன்னா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைஸ் அப் அண்ட் வாக். அவன் அப்படியே தான் இருக்கான். இல்ல இல்ல ஏந்திரி, நீ கைப்பிடி. இல்ல பிரதர் வலிக்குது பிரதர், கைப்பிடி கைப்பிடி கைப்பிடி. யூ ஹேவ் டு வாக் நவ். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாராலையும் செய்ய முடியும். எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? தட் இஸ் ஹியூமன் ஃபேத்ன்றார். ஜெனரலி ஆபரேட்டிங். அது எங்க இருந்து வேலை செய்தா? மைண்ட். எங்க இருந்து வேலை செய்யுமா ஹியூமன் ஃபேத்? மைண்ட்ல இருந்து வேலை செய்யும். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ அந்த மலையை பார்த்து பேசும் பொழுது உன் இருதயத்தில் சந்தேகப்படாது இருந்தால், அப்ப அந்த ஃபேத் எங்க வேலை செய்யற ஃபேத்? இங்க வேலை செய்யற ஃபேத். ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, மூளைக்கும் இருதயத்துக்கும். ஹியூமன் ஃபேத் என்னன்னா, தைரியமா பகிரங்கமா பேசும். சிச்சுவேஷன் வரும்போது நம்மளால நிக்க முடியாது. நீங்க எப்படி செக் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வரும்போது உங்களால நிக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்படின்னா அது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இக்னைட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? பாருங்க, இதுதான் ஹியூமன் ஃபேத். ஹியூமன் ஃபேத் என்ன பண்ண முடியாதா? மிராக்கிள்ஸ் கேன் ஹேப்பன், ஆண்டவரால் செய்ய முடியும் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவோம். ஆனா பட் யூ டோன்ட் பிலீவ் ரியலி தட் வில் ஹேப்பன். எவ்வளவு பேர் இந்த சினாரியோல இருக்கிறீங்க? சொன்னா அவர் போகும்போது மாத்தி அனுப்புவாரு. ஓகே. ஹியூமன் ஃபேத் cannot speak faith words and bring miracles. என்ன அப்படின்னா, இது என்ன தெரியுமா? cannot speak faith words அப்படின்னா நமக்குள்ள பேசிப்போம், நமக்குள்ள பேசிப்போம். அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். ஒரு பாஸ்டர் என்ன ஃபேஸ் பண்ணாராம், அவர் குழந்தை 2வது குழந்தை பிறந்த போது போய் பார்க்கும்போது ஒரு கிட்னி இல்லையா. ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு கிட்னியே இல்லையா. கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, டாக்டர் கூப்பிட்டு, ஃபேத் பிரீச்சர், பயங்கர ஃபேத் ஸ்ட்ராங்கா இருக்கிற பிரீச்சர், அவரு கூப்பிட்டு காமிச்சா ஒரு கிட்னி இல்லைன்றாங்க. கூப்பிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் காமிச்சாங்களாம். நல்லா கவனிங்க, இதை பார்க்காதீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சாங்களாம். இப்படி உட்காந்துருந்தாராம் டாக்டர் முன்னாடி. see your son have only 1 kidney நாராம். I can see 2 kidneys நாராம். சார் இப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ஷேப்ல, this is kidney, right side no kidney அப்படின்னா, I can see 2 kidneys அப்படின்னாராம். நாடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டானா. இல்ல இல்ல இவனுக்கு புரியல, இங்கிலீஷ் புரியல இவனுக்கு, கூப்பிட்டு வந்தானா. வந்துட்டு அவன் லாங்குவேஜ்ல, லோக்கல் லாங்குவேஜ்ல பேச வச்சானா. அப்ப அவர் சொன்னாராம், அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, பட் ஐ கேன் see 2 kidneys நாராம். இப்ப நீ கிளம்புப்பான்ட்டாங்களாம். இவர் தூக்கி எல்லா ரிப்போர்ட்டும் தூக்கி அங்கேயே டஸ்ட்பின்ல போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஐ கேன் see 2 kidneys, ஐ கேன் see 2 kidneys, ஐ வில் நாட் அலோவ் திஸ், ஐ கேன் see 2 kidneys அப்படின்னு வந்தாராம். அடமெண்டா இருந்தாராம். தட் இஸ் கால்ட் காட் கைண்ட் ஆஃப் ஃபேத். 2 weeks கழிஞ்சு போனாங்களாம். 10-20 ஸ்கேன் எடுக்கிறாங்களாம் மாறி மாறி. ஏன்னா 2 கிட்னி இருக்கான். சி நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு புரியுதா?
உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை, சேம். ஆனா காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் என்ன பண்ணுதுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. மூளையில இருக்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, இங்க இருந்து ஃப்ளோ ஆகுது. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். சும்மா பேசுறது இல்ல, ஸ்பாட்ல பேசணும். புரியுதா இல்லையா? நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பீப்புள்ன்றார் ஆண்டவர். இந்த எல்லாருமே பீரங்கி கிடையாது, இங்க இருக்கிறவங்க தான் பீரங்கின்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா? செலக்டிவ் பீப்புள் தான் டேங்கரா சுத்த முடியும், வார் பிளைன்ஸா சுத்த முடியும், ஜெட்டா சுத்த முடியும். புரியுதா இல்லையா? சோ கர்த்தர் என்ன சொல்றாரு புரிஞ்சுக்கோ. ஹியூமன் ஃபேத்துக்கும் காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்துக்கும் இதான் டிஃபரெண்ட். இப்ப அவருக்குள்ள என்ன வேலை செஞ்சிருச்சு தெரியுமா? என்ன வேலை செஞ்சிருச்சு? அவர் பொய் சொல்ல, பயந்துட்டு சொல்ல, உண்மையா சொல்றாரு. See, கிட்னி இல்லன்னு சொல்றது ஒரு ஃபேக்ட். மெடிக்கல் ரிப்போர்ட் இஸ் a fact, ஸ்கேன் ரிப்போர்ட் இஸ் a fact. He is speaking the truth. நீ ட்ரூத் பக்கம் நிக்கிறியா, ஃபேக்ட் பக்கத்தில் நிக்கிறியா? எஸ், உனக்கு ப்ராப்ளம் இருக்கு, பணம் இல்ல, பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, எஸ் இட் இஸ் a fact. பட் நீ ஒரு ஐஸ்வர்யவான், இட் இஸ் ட்ரூத். ஐயோ உன் பரம்பரை இப்படி, உனக்கு செல்வாக்கு இல்ல, சொத்து இல்ல, எதுவுமே கிடையாது, என் அப்பா அம்மா அப்படியே இப்படி, ஃபேக்ட். நீ அப்ரஹாமின் சந்ததி, ட்ரூத். யாரு வேர்ட பேஸ் பண்ணி நிக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றாரு அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். புரியுதா? நீங்க அப்படிப்பட்டவர்கள் அப்படின்றாரு. புரிஞ்சா? ஹியூமன் ஃபேத்னா என்ன புரிஞ்சுச்சா? நீங்க அப்படி இருப்போமா? புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க கிளியரா. ஹியூமன் ஃபேத் இப்படி அக்ரெசிவா நிக்குமா? என்னன்னு தெரியுமா? ஹியூமன் ஃபேத் காட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேத்ல பேசினா அவன் சொன்னானுங்க பாருங்க, கூப்பிட்டு போப்பா பாவம். புரியுதா? பாருங்க, இப்ப காட் ஃபேத் என்னன்னு சொல்றேன் பாருங்க. காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் என்னன்னா அதான் சொன்னால, இதுதான் அது. காலிங் திங்ஸ் விச் இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிறது. நோ ஐ கேன் see 2 kidneys. ஆண்டவரா வந்தாருங்க, இயேசு வந்தாருங்க, டாக்டர் பக்கத்திலே உட்கார்ந்தாரு, அவர் என் காதுல சொன்னார், நான் அதை சொன்னேன், நல்ல வேலை அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்? நோ நோ ஐ ஸ்போக், ஐ கேன் see 2 kidneys. அவர் பார்க்கல, வேர்ட்ல நிக்கிறார். we are word people. வேர்டு பேஸ்டா தான் நடக்கணுமா? புரியுது? வேர்ட்ல போட்டிருக்குங்க. நான் இந்த சென்ஸை நம்ப மாட்டேன். பாருங்க, 5 சென்சஸ் பேஸ்டா நீங்க நடந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே நம்ம எடுத்தோம்ல, இயேசுவே வந்து கட்டினாலும் விரல குத்தி பார்க்கணும். வேர்டு பேஸ்டா நின்னா மட்டும்தான் உன்னால அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன் இந்த மீன்களை கூப்பிட்டு நீ பேசிட்டு இருக்காரு தெரியுமா? மரம் ஏத்தி தான் அனுப்புறேன்றாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ நீங்க யாரா? காட் ஃபேத்னா என்னன்னா ஸ்பீக்ஸ் ஃபேத் வேர்ட்ஸ் அண்ட் பிரிங்ஸ் மிராக்கிள்ஸ். பாருங்க, ஹியூமன் ஃபேத் புரிஞ்சிருச்சா இல்லையா உங்களுக்கு? காட் ஃபேத்துக்கு யார் எக்ஸாம்பிள்? வேற யாருமா? அது தெரிஞ்சவர் தானே, ஜீசஸ். ஓகே. So என்ன பாருங்க, the God who gives life to the dead and calls into being things that were not. இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற இவருடைய பிள்ளைகள் நீங்க. நல்லா பாத்துக்கோங்க, உலகத்துல இருக்கிறவன் மாதிரி நீங்க ஒரு 100 மடங்கு வேற மாதிரி இருக்கணும். பாத்திருக்கீங்களா? நான் மதுரைக்காரன், நாங்களாம் சொல்லுவோம் நாங்க ஊட்டிக்காரன். நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க யாருக்கார? நீங்க எப்படிப்பட்டவங்களாம்? இல்லதான்ப்பா, இல்லாததை அழைக்கிற கும்பல் எங்க கும்பல், இல்லாததை பேசுற கும்பல் எங்க கும்பல். என்ன பிரதர், எப்படி பிரதர்? பேசியே வர வச்சிருவோம் நாங்கெல்லாம். புரியுதா இல்லையா? நீங்க அப்படிப்பட்ட ஆட்களா நீங்க உங்களை அப்படி கேரக்டரிஸ்டிக்கா நினைச்சு மோல்டு பண்ணிக்கணும் உங்களை. நான் அவருடைய பிள்ளை, என் அப்பா இப்படிதாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ணுவாரு. நானும் அதே மாதிரி தான் சிச்சுவேஷனை கூப்பிட்டு பண்றவன். பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர். அவர் என்ன பண்ணாரு? ஜெனிசிஸ்ல the earth was formless and empty and darkness covered the waters and the spirit of God was hovering over the surface of the water. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒழுங்கின்மையா வெறுமையா இருந்துதான். எவ்வளவு பேர் வாழ்க்கை இப்ப அப்படி இருக்குது? நமக்கு எல்லாம் ஒவ்வொரு கார்னர்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருக்குது, கொஞ்சம் இருளும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினார். புரியுதா இல்லையா?
பேசாம இருந்தா நமக்கு என்ன ஆகாதான்? இருள் அப்படியே இருக்கும், கொஞ்சம் வெறுமை அதிகமாயிடும், ஒழுங்கின்மை இன்னும் நல்லா அதிகமாயிடும். புரியுதா இல்லையா? பாருங்க, இது இப்படி சொல்லிட்டு போகும்போது தியரி மாதிரியே இருக்கும், ஆனா கடைசியில நீங்க பேசுறவங்களா போவீங்கன்ற நான் இன்னைக்கு. பாருங்க நீங்க பாருங்க, then God said let there be light and there was light. கிட்னிஸ் இல்ல, ஆண்டவர் என்னன்னாரு, there is kidneys. இப்போ உங்களை விட்டாங்க என்னன்னு ஒரு 10 லட்சம் பேரை கூட்டு போய் நிக்க வைங்க பூமிக்கு முன்னாடி. ஒழுங்கின்மையா இருக்கு, இன்னொருத்தான் வெறுமையா இருக்கு, இன்னொருத்தான் இருளா இருக்கு. ஆண்டவர் பக்கத்துல நின்று let there be light. நீங்க யாரா? கிட்னி இல்ல, லங்ஸ் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஆண்டவர் என்னன்றாரு, ஐ ஆம் ஹியர், கூடயே இங்க நிக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, நீ சொல்றா சுனில் அப்படின்றார். நியூ கிட்னிஸ், நியூ லங்ஸ், யூ ஆர் ஹீல்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், லெட் தேர் பி லைட். புரியுதா இல்லையா? இமிட்டேட் காட், யூ ஆர் சன்ஸ் ஆஃப் காட். இப்படி இருக்கணும்ன்றாரு இந்த அறைக்குள்ள இருக்கிற நீங்க எல்லாம். இப்ப நான் சொன்னேன்ல, என்ன ஆகுமா, ஒழுங்கின்மையா இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைட் ஆகுமா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், என்னாச்சா, வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலை எல்லாம் உண்டாகும்ன்றார். அது என்னப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிப்பா, அது ஒபே பண்றது நீ பாப்பேன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, ஹியூமன் ஃபேத், காட் ஃபேத். மார்க் 11ல ஆண்டவர் பேசினது காட் கைண்ட் ஆஃப் ஃபேத். புரியுதா? அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மீனை கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு மீனுங்கன்னு நினைச்சுக்கோங்க எல்லாம் சீஷர்கள்லாம், நான் மரத்து மேல ஏறணும்ன்றாரு. தண்ணி ரொம்பனா நீ ஏறியறலான்ட்டு போயிட்டாரு. அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் தண்ணி எப்படி? ஆண்டவர் ஒரு நிமிஷம். இவங்க எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தண்ணியை நிரப்பட்டும், தண்ணியை நிரம்பணும், எப்படியாவது இந்த இடத்துல தண்ணியை நிரம்பணும். அவர் நினைக்கிறார், நீ எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வா, என்கிட்ட வந்து தண்ணி வேணும்னு கேளு, நான் ரொப்புறேன், அப்புறம் நீ மேல வா. புரியுதா இல்லையா? ஆண்டவர் அந்த புரிதலுக்காக தான் வெயிட் பண்றாரு எல்லாருக்காகவும். பாருங்க இங்க என்ன போட்டிருக்கு, ஃபார் அஷ்யூர்ட்லி ஐ சே டு யூ whosoever says to this mountain be removed and be cast into the sea and does not doubt in his heart but that those things he says will be done, he will have whatever he says. ஹார்ட்ன்றதை தான் நான் உங்களை இது பண்றதுக்காக இங்க சொல்ல வந்தேன். ஸோ அவர் எந்த ஹார்ட்டை பத்தி பேச வந்தாருங்க? எந்த டைப் ஆஃப் ஃபேத்? காட் கைண்ட் ஆஃப் ஃபேத். ஆனா உங்க ஃபேத் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த மாதிரி இடத்துல போயிட்டு டார்க்னஸ் பார்த்துட்டு டவுட் வரும், இது பேசினா போகுமா, உடனே நீங்க லைட்டுன்னுவீங்க அங்க. ஆனா என்னதான் இருக்கும் அங்க? டார்க்னஸ் தான் இருக்கும். புரியுதா? தண்ணி பாட்டில் தான் அப்பெல்லாம் கெரோசினும் தண்ணி மாதிரியே தான் கொடுப்பாங்க ரேஷன் கடையில, ஞாபகம் இருக்கா? மாத்தி மாத்தி குடிச்சிடறாங்க, அந்த கெரோசினை ப்ளூ கலரா கொஞ்சம் மாத்தினாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, எல்லாம் ஒண்ணுதான். காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் வேற, ஹியூமன் ஃபேத் வேற. நீ பிறந்த போதுல இருந்து உனக்குள்ள ஒண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்குது பாரு, அது ஹியூமன் ஃபேத். நிறைய நேரத்துல நீ பேசும்போது ஏன் அற்புதம் நடக்கலன்னா ஹியூமன் ஃபேத் ஆபரேட் ஆயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் கிடுகிடுப்பு சொல்லும்போது, இல்ல என்ன பிரதர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு மூஞ்செல்லாம் அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு போவோம் தைரியமா. போனோன்னே இங்க ஒரு சின்ன பேச்சஸ் வரும், அப்ப பார்த்து யூடியூப்ல ஒருத்தன் போடுவான், இது இருந்தா அதுக்கு சிம்டம் டக்குன்னு தூக்கிரும். புரியுதா இல்லையா? நீதிமான் துட்செய்திக்கு பயப்படாது இருப்பான்னு ஏன் போட்டிருக்குன்னா, நான் சொன்னாதான் போயிடுமே, நான் சொன்னாதான் போயிடுமே, கொண்டு வா, எந்த பிரச்சனை வா, எதுதான் ஒழுங்கின்மையா இருக்கு கூட்டிட்டு வா, பேசினாதான் ரியலைன் ஆக போகுது. புரியுதா இல்லையா? பாருங்க, இந்த ஹார்ட் நீங்க எந்த பேட்டர்ன்ல இருந்திருப்பீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல இருந்திருப்பீங்க. புரியுதா? இந்த டைப் ஆஃப் ஹார்ட். சோ காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்க பார்த்தா அவர் என்னன்னு பாரு, ஹீல்டு. அது என்னதான் ஆகும்? ஹீல்டு ஆகும். டெட்ட பார்த்தோம்னா ஜீசஸ் என்ன பண்ணாரு? அவ தூங்குறான்ட்டாரு. செத்துட்டான்னு எல்லாம் மோளம் அடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க வெளியில. கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன், நீங்க யாரோட பிள்ளைங்கன்னு திங்க் பண்ணுங்க. நீங்க தான் அதை நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க போறீங்க இப்படியே செத்துட்டாங்கன்னு போறீங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க, மோளம் அடிச்சு
தள்ளுப்பா தூங்கிட்டு இருக்காப்பாவா? இருக்கிற டென்ஷன்ல அழுதுட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க புரியுதா? ஜீசஸ் பண்ணதெல்லாம் என்ன, வாங்க ஐயோ அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா இருந்தாங்க. கேட்கும்போ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கு அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு. எல்லாத்தையும் வெளியில அனுப்ப, எல்லாத்தையும் வெளியில அனுப்ப. யூ ஆர் நாட் டெட், யூ ஆர் அலைவ், ரைஸ் அப்ன்றார். ஒரு டெட் பாடிட்ட போய் என்னன்றாரு, ரைஸ் அப் அப்படின்றாரு. அது என்ன ஆச்சு? உங்க ஃபேத் போய் ரைஸ் அப் பண்ணுமா? ஹியூமன் ஃபேத் என்ன பண்ணுமா? சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்க்குமா, மோள சத்தத்தை பார்க்குமா, சுத்தி இருக்கிற ஆட்கள் பார்க்குமா, அவன் என்ன நினைப்பான்னு நினைக்குமா, இவன் என்ன நினைப்பான்னு நினைக்குமா, நீ சொல்லி ஆகலன்னா என்ன பண்ணுவேன்னு நினைக்குமா. இதுதாங்க ஹியூமன் ஃபேத். இந்த மிஷின் அப்படிதான் வேலை செய்யும். ஸ்டாம பார்த்து என்ன பண்ணாரு, இறையாதே அப்படின்னாரு. சாத்தானை பார்த்து என்னன்னாரு, வெளியில போ அப்படின்னாரு. சிச்சுவேஷனை பார்த்து என்னன்றாரு, பிலீவ், ஹார்ட்ல பிலீவ் பண்ணி அவரு பேசுறாரு. அதாவது பிலீவ் பண்றாருன்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அதை சொல்லி சொல்லித்தான் நிறைய பேருக்கு ஃபேத்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சு. பிலீவ் பண்றனால ஃபேத் வரலைங்க, அந்த ஹார்ட்டே பிலீவ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன பண்றாருன்னா, பிலீவ்ன்றதை விட சீஸ் இன் ஹார்ட். நான் என்ன சொன்னேன், அந்த ஊழியக்காரர் என்னவா பார்த்தாரு, 2 கிட்னியா பார்த்தாராம். See, Isaiah 43 என்ன போட்டிருக்குன்னா, behold I will do a new thing. அப்படின்னா behold அப்படின்னா see I am going to do a new thingனா, முதல்ல நீ பாரு, புதுசான மாதிரி பாரு, உன் ப்ராஸ்பரிட்டி வந்த மாதிரி நீ பாரு, புது கிட்னிஸ் வந்த மாதிரி நீ பாரு, உன் நோய் சுகமான மாதிரி நீ பாரு. ஃபர்ஸ்ட் பாரு, உன் இருதயத்துல பாரு. எவ்வளவு பேருக்கு கற்பனை சக்தி அதிகம்? நல்லா பண்ணுவீங்களே, இருக்கா இல்லையா சரவணா? இருக்கு, நல்லாவே இருக்கு. அர்த்தம் என்ன சொல்றாரு, அந்த திறனை நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணாத, உன் தேவையில்லாத கற்பனைக்கு செலுத்தாத, பொய்யான ஒரு கற்பனைக்கு செலுத்தாத, என் வார்த்தையை எடுத்து அதை கற்பனை பண்ணுன்றார். கற்பனை பண்ணு, திங்க், இமேஜின். பாருங்க, இது வீட்டுல போய் பாருங்க. ஜெனிசிஸ்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷனை let us make man in our own image அப்படின்றாரு ஜெனிசிஸ் 1ல. கரெக்டா? எவ்வளவு பேர் வாசிச்சிருக்கீங்க? இதை வாசிச்சு நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டார் ஓன் இமேஜ்ல. 2வது சாப்டர்ல போயிட்டு மண் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு திருப்பியும். ஆனா அங்கதான பண்ணாரு, திருப்பி எழுதுறாரோ? அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, தினேஷ் வா லெட் அஸ் கோ அண்ட் பை a AC அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. அதை லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் ஓன் இமேஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டார். மனுஷன் எப்படி உண்டாக்குறதுன்றது, எப்படி இருப்பான் அவன் அப்படின்னு இமேஜ் கிரியேஷன் தாட்ல உருவாக்கிட்டாராம். அப்புறமா போய் செஞ்சாராம். உங்களை என்ன சொல்றாரு, நீங்க யாரோட சிருஷ்டி, நீங்க யாரோட பிள்ளை? நமக்கு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஷார்ட் சர்க்கியூட் பிரச்சனையா இருக்குது. திங்க் பண்ற கிரியேஷன்ல எப்படின்னா, எப்படி உருப்படாம போறதுன்னு பயம். அப்புறம் இங்க நின்றுட்டு, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே இது மாறும்பா அப்படின்னா, உன் இமேஜினேஷனுக்கும் இதுக்கும் என்ன ஆக மாட்டேங்குது, சிங்கா மாட்டே. இப்போ உட்காருன்றார். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். தியானம்னா என்னன்னு கேட்டா, யூ இமேஜின். இஸ்ரேல் பீப்புள் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா அந்த மாதிரி இமேஜின் பண்ணு. நீ போற இடத்துல இன்னைக்கு அப்படி நடக்கும். அப்ரஹாமோட ஃபேவர் அப்ரஹாம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு என் ஆபீஸ்ல ஒரு ஃபேவர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போ. அப்ரஹாம் ஜெபம் பண்ணோம்னா இந்த குடும்பத்துக்கே சுகமாச்சு அப்படி நினைச்சிட்டு போ. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணு, இமேஜினேஷன்ல கிரியேட் பண்ணுன்ற, அப்புறமா அதை அறிக்கை பண்ணு, அலைன் பண்ணு ரெண்டையும். புரியுதா இல்லையா? சோ அவர் என்ன பண்ணாராம், இமேஜின் பண்ணாராம். சோ இந்த ஹார்ட்டோட வேலை தான் இது. என்ன பண்ணுது அந்த ஹார்ட்? காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் என்ன பண்ணுது? பிலீவ் பண்ணு. பிலீவ்ன்ற வார்த்தை நான் போட்டிருக்க கூடாது ஆக்சுவலா, அதை எடுத்துறேன் நான். அந்த ஹார்ட், அவருக்குள்ள இருக்கிற அந்த ஹார்ட் பிலீவ் பண்ணுமா. உங்க கிட்ட இருக்கிற ஹார்ட் மைண்ட்ல தான் திங்க் பண்ணுமா. புரியுதா? இப்போ இந்த ஹார்ட் வச்சிருக்கிற உங்கள்கிட்ட போயிட்டு பிலீவ் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், ஐயோ இந்த வண்டி அப்படி ஓடாதே, இது சந்தேகப்படுமே. கரெக்டா? பாருங்க, இந்த தெளிவு இருந்தாதான் என்கிட்ட இந்த பொருள் இல்ல நீங்க கேட்கும் போது அந்த பொருள் கிடைக்கும்.
என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க உட்காரக்கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்னா என்னன்னா, அந்த ஃபேத் வந்து ஒரு மிஷினா நினைச்சுக்கோங்க. உங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டா அந்த ஹார்ட் விசுவசிச்சுட்டே தாங்க இருக்கும். அந்த ஹார்ட் விசுவாசிக்கிறத நீங்க பேசினா என்ன ஆயிடும்? நடந்துரும். ஆனா இந்த ஹார்ட்டை வச்சுக்கிட்டு போய் நீ விசுவாசின்னா, ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஃபேத்தா இருங்க பிரதர், நம்புங்க பிரதர்னா உங்க முன்னாடி நம்புவாரு, அந்த பக்கம் போய் பயந்துருவாரு. புரியுதா சிஸ்டம் என்னன்னு? ஹியூமன் ஃபேத்னா என்ன, காட் ஃபேத்னான்னு புரியுதா? காட் ஃபேத் இருந்தா அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேப்பபிலிட்டி ஃபார் பிலீவிங். இதை தாங்க அனாயிண்டிங், அபிஷேகம், அப்படி இப்படின்றோம். புரியுதா? இட் இஸ் a gift. faith is a gift. இந்த ஹியூமன் ஃபேத்துக்கு என்ன இல்லை பாருங்க. டச் பண்ண போறேன், விட்டுறாதீங்க இவ்வளவு நேரம் கேட்டு. ஹியூமன் ஃபேத் cannot bring godly. எவ்வளவு பேருக்கு இப்ப புரியுது? ஹியூமன் ஃபேத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கடலை பிளக்க முடியாது, மரித்தோரை கூப்பிட்டு வர முடியாது. உங்க ஃபேத்துக்கும் ஜீசஸ் ஃபேத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவரை மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன ஃபேத் எந்த ஃபேத், எந்த ஹார்ட்? அது காட் கைண்ட் ஆஃப் ஃபேத். புரியுதா? ஓகே. இப்போ ஹியூமன் ஃபேத்னா என்னன்னு பாத்தீங்க, காட் ஃபேத்னா என்னன்னு பாத்துறீங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? இதுனா என்ன, இதுனா என்னன்னு? இது ரெண்டுமே கிட்ட வைக்க முடியாது. இந்த ஃபேத் சூப்பர் நேச்சுரல் ஃபேத். இது வந்து உனக்கு கொடுக்கல, உனக்கு உருவாக்கலாம் முடியாது. அது உனக்கு கொடுத்தா தான் உண்டு. மீனால உருவாக்க முடியுமா தண்ணிய? குடுத்துட்டா எவ்வளவு ஈஸி, நீச்சல் அடிச்சா போதும், அது மேல ஏறியெல்லாம். பாருங்க, இப்ப நான் இன்னொருத்தரை பத்தி சொல்ல போறேன். இந்த ரெண்டு பேர், ஹியூமன், காட், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தர் இருக்கிறான். அதான் நீங்க. யூ ஆர் நாட் அ நார்மல் பர்சன். நீங்க யாரா? யூ ஆர் அ பிலீவர். இதுதான் புரியல இப்ப நமக்கு. கூட்டத்தோட கூட்டமா டி நகர்ல ஒன்னா போகும்போது எல்லாம் ஒன்னா நினைச்சுக்கிறோம். ட்ரெயின்ல போகும்போது நம்ம எல்லாம் ஒன்னு நினைச்சுக்கிறோம். இந்த ஹாலை விட்டு கீழே போனோம்னா எல்லாரும் ஒன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, இந்த ஹால்ல இருக்க நீங்க சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க ஒரு டிஃப்ரெண்டான கிரியேஷன். யூ ஆர் அ நியூ கிரியேஷன். பாருங்க, இந்த வெளிப்பாடு இல்லாத யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்க ஒரு சூப்பர்மேன், ஒரு ஸ்பைடர் மேன் ஒருத்தனுக்கு தெரியல அப்படின்னா சினிமால கூட அவனால ஒன்னும் பண்ண முடியல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க, யூ ஆர் அ, நல்லா கவனிச்சுக்கீங்க, இது ப்ராஃபட்டிக் மெசேஜ். நியூ கிரியேஷன். என்ன போட்டிருக்கு 2 கொரிந்தியர்ல? therefore if any man in Christ is a new creation, all things have been past, everything has become new. நீ அவனே இல்லன்றாரு அவரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ இந்த பக்கம் மேன் ஒரு ஃபேத்தில் நிக்கிறான், இந்த பக்கம் காட் ஒரு ஃபேத்தில் நிக்கிறாரு, நடுவில் ஒருத்தர் உருவாக்கிட்டாரு ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அதான் நீங்களா? பாருங்க, நீங்க என்ன இல்லன்னாரு இதுக்கு முன்னாடியே? நீ புழு இல்லப்பா. நீ யாரு? பட்டாம்பூச்சி மரம் ஏற முடியுமா? போயே உட்காந்துக்கலாம் எங்க வேணாலும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ நீங்க என்னவா? நீங்க யாருங்க? நியூ கிரியேஷன். எவ்வளவு பேர் இங்க இருக்கிறீங்க ஜீசஸ் இஸ் மை சேவியர்னு சொல்றதுக்கு? இவ்வளவு பேருமே நியூ கிரியேஷன்ன்றார். இங்க இருக்கிற எல்லாருமே நியூ கிரியேஷன்ன்றார். பாருங்க, அவர் அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, நியூ கிரியேஷன்ஸ என்ன பண்ணாரா நல்லா புரிஞ்சுக்கோ. அங்க என்ன இருக்கு? என்ன ஹார்ட் இருக்கு? ஹியூமன் ஹார்ட் இருக்கு. இங்க காட் கைண்ட் ஆஃப் ஃபேத். இது எவ்வளவு நல்ல ஒரு ஃபேத். இது ஒரு மிஷினா நினைச்சுக்கோங்க. அங்க ஒரு ஹார்ட், இங்க ஒரு ஹார்ட். இந்த ஹார்ட் இருக்கிறவன் எப்படி ஃபங்க்ஷன் ஆவான்? ஈஸியா. அங்க இருக்கிற ஹார்ட் முக்குனால ஆக முடியாது. புரியுதா? சோ நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜீசஸ் மை சேவியர்ன்றீங்க. சோ யூ ஆர் a நியூ கிரியேஷன். இந்த நியூ கிரியேஷன் இயேசு தான் என் ரட்சகர்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன பண்றோம்? பேப்டிசம் கொடுக்குறோம். மெல்லுக்கு கொடுக்குறோம் நாளைக்கு. பேப்டிசம் மெல்லு நாளைக்கு நீ உனக்கு தான் ஆக போகுது, பாத்துக்கோ நல்லா. இப்படி முழுக்கி இப்படி எடுக்கிறாங்க நாளைக்கு மெல்லுவை. அது மாதிரி உங்களை எல்லாம் எடுத்தாச்சு. எடுக்காதவங்க பிரச்சனை இல்லை. இப்ப இயேசு தான் என் ரட்சகர்னு சொல்லிட்டீங்க, அதுவே போதும். இப்படி முழுக்கி ஏந்திரிக்கிறோம்ல, ஏந்திரிக்குமா என்ன ஆகுதான்? அவன் ஏந்திரிச்சு இப்படி மேல வந்து நிக்கிறான் இல்லையா, நான் ஒரு புது சிஸ்டேன்னு. மெல்லுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிச்சுவல் சர்ஜரி தான் நடக்க போகுதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்கான் மெல்லு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் சர்ஜரி நடக்க போகுது. பாருங்க, இப்படி ஏந்திரிச்சு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து இப்படி ஏந்திரிச்சு நின்ன உடனே என்ன ஆகுதான்? உத்து பாருங்க என்ன ஆகுதுன்னாங்க, எதை கொடுத்துறாராம்? கிஃப்டா?
காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்த தூக்கி உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரா அன்னைக்கு. இத நம்ம அறிஞ்சுக்காம இருக்கிறோமா? அது எப்படிப்பட்ட ஃபேத்? அது வாங்கின பல பேர் சோகத்தில் இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? இருந்து ஏன் அந்த பேட்டரி வேலை செய்யல? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கிற அவ்வளவுதான். இப்ப திருப்பி போடலாம் கரெக்டா. பாருங்க, தெரியுது, சோகத்திலே தெரியுது நமக்கு தான். பாருங்க என்ன பண்ணாராம் ஆண்டவர், ஒரு நியூ கிரியேஷன் இப்படி மூழ்கி ஏன்ட்டு ஏசுதான் என் ரட்சகர் சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்றாராம் தெரியுமா? அவனை மாதிரி விடலையா? அவனை இஸ் a new creation பா, இஸ் a different creature, is born of God, is son of God. அவனுக்கு என்ன நான் கொடுத்திருக்கேன்னா என்னுடைய ஃபேத்தை தூக்கி அவனுக்குள்ள வச்சிருக்காராம் அவர். இட் இஸ் a spiritual surgery, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி ஃபேத் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறார் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும். புரியுதா இல்லையா? அப்படி மூழ்கி எந்திரிக்கும் போது ஈர மாதிரி வந்துட்டு ஆனா புது சிருஷ்டி, உனக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் செய்யப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? பாருங்க என்ன போட்டிருக்குன்னா 2 Corinthians 4:13 we have the same kind of faith as the psalmist said, I believed in God so I spoke. பாருங்க, சேம் கைண்ட் ஆஃப் ஃபேத்னா எந்த ஃபேத்? அது அவரோட ஃபேத்த தூக்கி உள்ள வச்சாராம். அது வச்சுட்டனால அவன் என்ன சொல்றான்? வச்சுட்டாரு, அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்புறேன்ப்பா நானு, அதனால நான் என்ன பண்றேன்ப்பா, வாயை திறந்து பேசுறேன்பான்றாரு. அப்ப ஏன் நான் இவ்வளவு நாள் பேசல? இதோ வரேன், அடுத்ததுல வரேன் நான். சர்ஜரி நடந்தும் ஏன் பிரதர்? அப்போ இதோ வரேன், அடுத்தது வரேன். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பாருங்க, இப்போ பிலீவர் ஃபேத் அதான். அப்பவும் ஏன் பிரதர்? அப்ப ஏன் மலைகள் போல? அப்ப ஏன் கடல்கள் பிளக்கல? அப்ப ஏன் அற்புதங்கள் நடக்கல? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. Faith comes by hearing and hearing by the word of God. பாருங்க, நான் என்ன சொன்னேன்? காருன்னு ஒன்று இருந்தாதான் காரே வர முடியும். இல்லாத ஒன்று வர வைக்க முடியுமா? வர வைக்க முடியாது. இப்போ உனக்குள்ள என்ன விசேஷமா ஒன்று பண்ணி வச்சுட்டாரு. அத என்னப்பா? ஐயோ, உள்ள வச்சிருக்காரு. காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் உனக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப இது எப்படி அடிக்கும்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். நான் ஸ்கூல்ல நாங்க படிக்கும் போது 4 மணி ஆச்சுன்னா பேக மாட்டிட்டு டெஸ்க் மேல நின்றுட்டு இருப்பேன். நான் அடிச்சா ஃபர்ஸ்ட் நம்ம தான் வெளியில போகணும் ஸ்கூலை விட்டுன்னு. அது மாதிரி ஃபேத் ரெடியா நிக்குதான். எப்ப இவன் என் வார்த்தையை பேசுவான், ஆண்டவர் வார்த்தையை ரெடியா நிக்குதான். நீங்க பேசுனா அது என்ன தெரியுமாவும்? அது வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போது என்ன ஆகுது பாருங்க. ஒரு சில நேரம் நீங்க கொஞ்சம் விசுவாசமா இருந்திருப்பீங்க, பாத்திருக்கீங்களா? திடீர்னு கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு நான் சொல்றது அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் ஒரு தைரியம் வந்திருக்கும், அதனால லைட்டா அப்படி வந்துட்டு போயிருக்குது கொஞ்சம். பாருங்க, இவ்வளோ பெரிய அந்த நெகட்டிவும் வந்துட்டு போகும். நீங்க எதுக்கு ஃபீட் பண்றீங்களோ. புரியுதா? இது வரும், நல்லா இருப்பீங்க, சொர்ன்னு போகும். இன்னொரு 10 பேர் வந்து ஒரு நெகட்டிவ் சொன்னா இது வர ஆரம்பிச்சிடும். சோ நீங்க யாரா இந்த 2ஐயும் சுமந்து கொண்டு நடந்திருக்கிற ஆளு? புரியுதா? சோ பாருங்க, ஹவு டு மேக் ஃபேத் கம். அவர் என்ன பண்ணாரு? God gives life to the dead and calls into being things that we are not. நம்ம எப்படி இருக்கணுமா? வீட்டுல டோர் சாத்திட்டு இப்படி பேசணுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கணுமா? உங்க ஃபேத் உங்கள்தா உள்ள போய் தைச்சு வச்சாரு, உள்ள வச்சு. அது யாருது? ஆண்டவருது. இந்த சரீரம் உங்களுது. இப்போ உங்க உடம்புல அவரோட பொருள் ஒண்ணு வந்து உட்கார்ந்து இருக்கு. இப்ப இது ரெண்டும் என்ன ஆகணும்? அப்ப உங்க உடம்பு கிட்ட என்ன சொல்லி கொடுக்கணும்? இல்லப்பா உள்ள ஒருத்தர் வந்திருக்கிறார், அது எனக்கு தான், அது நமக்கு தான் சொல்லி புரிய வைக்கணும். புரியுதா? என்ன சொல்லும்? ஆண்டவர் என்னன்னா இல்லாதவைகளை உள்ளவைகளாக அழைக்கிற தேவன். என் தேவன் அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். நான் அவர் மாதிரி தான் இருக்கிறேன். நான் இல்லாதவைகளை அழைக்கும் பொழுது அந்த சூழ்நிலை மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய வைக்கணுமா? பாருங்க, மேஜர் சர்ஜரி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க? வாக்கிங் போங்க பிரதர், இதை குடிங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்? ஃபுல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு. அது மாதிரி உங்களுக்கு பண்ணிட்டு பல பேர் பெட்லயே இருக்கிறோமா? புரியுதா உங்களுக்கு? பாருங்க எப்படி அறிக்கை இருக்கணுமா? ஐ எம் லைக் மை ஃபாதர் மேட் இன் ஹிஸ் இமேஜ்.
இப்ப இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுது. இன்னைக்கு அடிஷனலா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? எனக்குள்ள காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. புரியுது. ஆனா ஏன் ஆபரேட் ஆகலன்றது இப்ப பாருங்க. அவர் யாரா இருக்காரு? இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழிக்கிறவரை. அப்படித்தாங்க என் அப்பா, அப்படித்தாங்க என் அப்பா இருக்கிறாரு. ஓகே. சிக்னஸ பார்த்தா இனிமே நீங்க என்னன்னு சொல்லணுமா? ஐ எம் ஹீல் அப்படின்னு சொல்லணும்ன்றாரு. ஓகே. பாவர்ட்டியை பார்த்து ஐ எம் ரிச். சின்ன பார்த்து ஐ எம் ரைச்சியஸ். நீட்ஸை பார்த்து, லைஃபை பார்த்து, சில்ட்ரனை பார்த்து. எவ்வளோ வாய்ஸ் வந்தது பார்த்தீங்களா மெதுவா? ஏன் தெரியுமா இது? ஏன்னா இருந்தும் வேலை செய்யலையாம். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஃபேத் இருந்தாதான் என்ன ஆகும்? அந்த மீன் மேல போய் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னேன். இப்ப ஃபேத் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? உங்களை தண்ணி நுரப்புற வேலை உங்களுக்கு கொடுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு? ரொப்பிட்டார். சோ உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? இங்க ஹார்ட் உள்ள வச்சிருக்கிறாரு. அந்த ஹார்ட் வந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் பொழுது வருது. சோ என்ன போட்டிருக்கு? we have the same kind of faith, அதனால I believed in God so I spoke. இங்க வர நான் எங்க வர போறேன்னா, இது இருக்கு, ஆனா ஏன் அப்பவும் நான் பேசி நடக்கல? அந்த ஒரு சின்ன ஒரு டாட் பாருங்க. என் பைக் வந்து பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருந்தது, லீக் ஆயிட்டே இருந்தது, பிரச்சனை மேல பிரச்சனை. கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்தா அவ்வளோ பிரிச்சுட்டு அந்த கார்பரேட்டர்ல எடுக்க கூட முடியல கையில. சின்ன கடுகுக்கும் பாதி இருக்கிற ஒரு தூசி ஒரு சின்ன ஓட்டையில இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். புரிஞ்சா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு சின்ன டாட் இருக்குதான், அதை எடுத்து விட்டா சரியாயிரும்ன்றாரு. இருந்தே ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நான் சொல்றேன். பாருங்க, அந்த ஃபேத் இருந்தா என்ன ஆகுமா? புடுங்கிட்டு போயிரும்ன்றாரு மவுண்டன். புரியுதா இல்லையா? பாருங்க, அப்ப ஏன் பிரதர் வேலை செய்யல? எவ்வளவு பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? இருக்கு. ஏன்னா இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? நம்ம அவர் இமேஜில் படைக்கப்பட்டோம். காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்தும் இப்போ உள்ள வைக்கப்பட்டாச்சு. இவ்வளவு நாள் பேசி இருக்கிறேனே அப்போ கரெக்டா? பாருங்க, ஏன் நான் பேசியும் ஏன் நடக்கல அப்படின்னா பாருங்க, அதோட சீக்ரெட் இங்கதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட்டுட்டீங்கன்னா போகும்போது இப்படி அமைதியா போக போறீங்க. என்ன சொன்னாரு? we have the same kind of faith, I believed in God so I spoke. பாருங்க, இங்க மார்க்ல என்ன சொல்றாரு? For assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart, but believes that those things he says will be done, he will have whatever he says. சோ அதே ஜீசஸ் கிட்ட இருக்க ஹார்ட் உங்களுக்கு வந்துருச்சா வரலையா? ஃபேத் வந்துருச்சு. ஆனா பேசினா நகர மாட்டேங்குது. அந்த சீக்ரெட்டே இந்த வசனத்துல தான் இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? For assuredly I say to you, whoever says to this mountain. நீங்க சொன்னீங்களா இல்லையா உங்க மவுண்டன்ஸ்ட? சொல்லி இருக்கிறீங்க, எல்லாரும் சொல்லி இருக்கிறீங்க. Be removed and be cast into the sea. சொல்லி இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லி இருக்கிறோம். And does not doubt in his heart. ஒரு சில நேரம் டவுட் கூட படாம தான் சொல்லி இருக்கிறீங்க. But believes அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, does not doubt. டவுட் படாம எவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி? சொல்லி இருக்கிறோம். But believes. You are trying to believe a wrong thing. நான் சொன்னோன்னு உங்களுக்கு புரியும் பாருங்க. எவ்வளவு பேர் நம்பிக்கையோட சொல்லி இருக்கிறீங்க பாருங்க. டவுட் படாம எவ்வளவு பேர் பேசி இருக்கிறீங்க? பேசி இருக்கிறீங்க. ஓகே. பட் பிலீவ்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. நம்ம என்ன பண்றோமா? தப்பான ஒரு விஷயத்த நம்பி பேசுறோமா? பேசுறோம், மலையை பார்த்து பேசுறோம். ஆனா உன் பிலீஃப் தப்பான ஒரு பிலீஃபா இருக்கான். என்ன பிலீஃப்னு சொல்றேன் பாருங்க. மவுண்டனை பார்த்து பேசிட்டு இந்த மவுண்டன் நகரத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நான் பேசினா இந்த மவுண்டன் நகரும், நான் பேசினா இந்த மவுண்டன் நகரும், இப்படி பிலீவ் பண்றோமா? நான் பேசினா இந்த சிக்னஸ் போகும், இந்த சிக்னஸ் போகும், சிக்னஸ பாக்குறாமா? அவர் என்ன சொல்றாரு அங்க இந்த வசனத்துல? மவுண்டனோ உன் சிக்னஸோ போடவே இல்லை. மவுண்டனை பார்த்து பேசு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மவுண்டன் வந்துச்சா எங்கேயாதோ? இல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு நல்லா பாருங்க. வாட் யூ பிலீவ் இஸ் த கீ. இங்க நீங்க என்ன நம்புறீங்கன்றது தான் அந்த மவுண்டனை தூக்கிட்டு போகுமே தவிர வேற எதுவும் கிடையாது. என்ன நம்புறான் அவன் பாருங்க, என்ன நம்புறான்? பட் பிலீவ்ஸ் த மவுண்டன் வில் மூவ்னா
சத்தமா வாசிச்சா நல்லா இருக்கும். மவுண்டன் நகருன்னு போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்ற, whoever says to this mountain be removed and cast into the sea and does not doubt in his heart but believes that the mountain will move அப்படின்னு சொன்னாரா? இல்ல, மவுண்டனே அவர் சீனுக்குள்ள கொண்டு வரல. இங்க அவர் என்ன சொல்ல புரிய வைக்கிறாருன்னா, நீ மவுண்டனை பார்க்காத, உன் சிக்னஸ பார்க்காத, உன் சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்காத, அது ஓரமா வை, நீ ஒன்ன நம்பணும்ன்றார். எதை நம்ப சொல்றாரு தெரியுமா அவரு? அந்த சிச்சுவேஷன்ஸ பத்தி பேச வரல அவரு. எனக்குள்ள அவருடைய ஹார்ட், அந்த ஃபேத் எனக்குள்ள அவர் இம்பார்ட் பண்ணி இருக்கிறதுனால நான் பேசுறது நடக்கும். எவ்வளவு பேருக்கு அது புரியுது பாருங்க. மவுண்டன் இப்ப என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்ற பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு, இப்ப நான் ஒரு சிச்சுவேஷனை பார்த்து பேசுறேன்னு வைங்களேன், இந்த ஃபேத் இருக்காது எனக்கு. பேசுனா அது போகும், அது போகும், அது போகும் நிப்பேன் நான். அது போகும், அது போகும், அந்த கான்செப்ட் இல்ல இவர் சொல்றது. இவர் என்ன சொல்றாரு, நீ எதை நம்பணுமா அங்க போக்கஸ் பண்ணாத. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க பாருங்க, ஐ ஹாவ் சேம் ஃபேத் ஆஃப் காட் இருக்கா இல்லையா உங்க எல்லாருக்கும். அதனால அந்த ஹார்ட் உனக்குள்ள இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, those things he says will be done. இது ரெண்டுக்கும் ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு விஷயம் நம்புற விஷயத்துல நீங்க இவ்வளவு நாள் பேசும்போது இந்த ஃபேத் எனக்குள்ள இருக்கு அதனால நான் பேசினா மாறும் நம்பினீங்களா? நீங்க என்ன நம்பினீங்க தெரியுமா? நான் பேசினா போகும் நம்பினீங்க. பேஸ காணோம், பேஸ் இல்ல உங்ககிட்ட. எதனாலப்பா நான் போகணும் அப்படின்னு மவுண்டன் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ இல்ல நான் பேசினா நான் ஏன் நீ பேசினா போகணும் சொல்லு. மவுண்டன் பேசுது போ உங்ககிட்ட, ஆன்சர் சொல்லுங்க. இல்லங்க மார்க் 11ல சரி சொல்லு ஏன் போகணும், எக்ஸ்பிளைன் பண்ணு இந்த மவுண்டன். பாருங்க, ஜோயல் ஆஸ்டன் ஒரு டைம் சொன்னார், இஃப் யூ டு நாட் ஸ்பீக் டு த மவுண்டன், மவுண்டன் வில் ஸ்பீக் டு யூன்னார். அது உண்மைதான். நம்ம சிச்சுவேஷன்ல பாருங்க, நீங்க போ போ, இல்ல இது மாறிடும், இந்த சிச்சுவேஷன் மாறிடும் அப்படின்னா அதை அடுத்த நாள் சொல்லும் முடியாது. ஏன் போகணும்? இல்ல நான் சொன்னா போகணும், ஐ எம் சைல்ட் ஆஃப் காட், ஐ எம் இமேஜ் ஆஃப் காட், ஐ எம் பார்ன் ஆஃப் காட். சரிப்பா, நீ சொன்னா நான் ஏன் போகணும் சொல்லு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ போய் தான் ஆகணும். ஏன்னா எனக்குள்ள அவரோட ஃபேத் இருக்கு. அந்த ஃபேத் எனக்குள்ள இருந்து பேசுனா நீ போய் தான் ஆகணும். இப்போ ஒரு பேஸ் கிடைச்சிருக்கா இல்லையா? எவ்வளவு பேருக்கு இப்ப புரியுது? ஏதோ ஒரு லேண்டிங் கேர் இல்லாம போயிட்டு இருந்திருக்கிறீங்கன்னு புரியுதா? சோ கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் ஃபேத் மலை மேல எல்லாம் இருக்க கூடாதுப்பா. அத போய் போவியா போக மாட்டியா அங்க வைக்காத உன் ஃபேத். உனக்குள்ள நான் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கேன் பாரு, இது உள்ள இருக்கிறதுனால நீ பேசுனா அது அந்த வேலையை செஞ்சே தீரும். எவ்வளவு பேருக்கு புரியுது? இன்னையில இருந்து நீங்க பேசினா ஏங்க போகும்? எந்த ஃபேத் let there be light அப்படின்னு நான் கிரியேட் பண்ணார்ல, அந்த ஃபேத்தை தூக்கிட்டு வந்து எனக்குள்ள போட்டாராம். இப்ப வெறுமையா பாக்குறேன், நொறுங்கி கிடக்கிற சிச்சுவேஷனை பாக்குறேன், பாவர்ட்டிய பாக்குறேன், அந்த மவுண்டனை பாக்குறேன். இப்ப நான் என்னன்றேன், எந்த கான்சியஸ்ல சொல்றேன்னா, ஐ எம் பார்ன் ஆஃப் காட். என் அப்பா வந்து வானத்தி பூமியும் சர்வத்தையும் படைத்தவர், இல்லாதவைகளை உள்ளவைகளாக அழைக்கிற தேவன். ஐ எம் பார்ன் ஆஃப் காட், ஐ எம் சைல்ட் ஆஃப் காட். ஓகே, இதோட நிறுத்திட்டேன் இதுக்கு முன்னாடி. இப்ப அடிஷனலா சொல்றேன், அவர் பேசினாரே ஒரு ஃபேத், அந்த ஃபேத் எனக்குள்ள இருக்கு. இப்ப அதை வச்சு நான் பேசுறதுனால that will move. புரியுதா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு? அப்ப நீங்க நின்ன சூழ்நிலையில பேசும்போது இப்ப நீங்க வேற மாதிரி ஆளா நின்று பேசுறீங்க. புரியுதா? இந்த கான்சியஸ்ல பேசுறீங்க. ஃபேத், பிலீஃப் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. உங்களால நம்பி எல்லாம் பேச முடியாது. அவர் எதை நம்ப சொன்னாரு தெரியுமா? நான் மவுண்டனை பத்தி பேசினா அந்த மவுண்டன் போகும்னு விசுவாசின்றதான் நம்ம பண்ண தப்பு. உன்னை எதை விசுவாசிக்க சொன்னாரு தெரியுமா? என் கிட்ட இந்த ஃபேத் இருக்குப்பா, நான் பேசினா இது நகரும்பா. இப்படி இருந்தா என்ன ஆகும்னு சொல்லட்டுமாங்க? நான் be moved அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஏன்? சொல்லியாச்சு, என்கிட்ட அந்த மிஷன் இருக்கு, சொல்லிட்டா நகுந்தா. இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா? be moved, be moved, be moved. அடுத்த நாள் அப்படியே குத்துகள் மாதிரி நிற்கும். கொஞ்சம் அடிஷனலா கொஞ்சம் கூட்டு நிற்கும். அப்ப மெதுவா be moved, be moved. அப்புறம் சரி மூட். நெகட்டிவா பேசக்கூடாது இல்ல,
அதனால எப்படி பிரதர் இருக்கீங்க? பரவாயில்ல, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல brother, ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் போய் டோர் சாத்திட்டு ஆண்டவரேன்னு அழுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை என் சாயல்ல படைச்சது மாத்திரம் இல்லப்பா, உன்னை நான் ஒரு புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறேன். நீ ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் கிடையாது, யூ ஆர் அ குட்டி காட். நான் அதனால என் ஃபேத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். என் ஃபேத் உனக்குள்ள இருக்குன்ற அறிவோட நீ பேசும் பொழுது பாருங்க, வாட்டர் கன்ல சுடுறதுக்கும் மிஷின் கன்ல சுடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ உனக்கு அந்த பேஸ் இருக்கு, நீ புல்லட் லோடட் ஃபெலோ. நீங்க புரியுதா? இவ்வளவு தெரிஞ்சுட்டு நம்ம பேசாம இருந்தா என்னவாதான் வாழ போறீங்களா? சந்தோஷமா வாழலாம், நிம்மதியா வாழலாம். புரியுதா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காரு? எது முக்கியம் இப்ப நமக்கு? ஹார்ட், அவரோட God given faith, God kind of faith. அதனால தான் அவர் அந்த மலையை பத்தி பேசும்போது you should have God kind of faith அப்படின்பார், not human kind of faith. இப்ப எவ்வளவு பேருக்கு என்ன சந்தோஷம் இருக்கணும்னா, இந்த அறிவு வந்தவங்க என்ன தெரியுமா பண்ணணும்? போயிட்டு டோரை சாத்திடணும். ஏன்? எல்லாத்தையும் ரீஅலைன் பண்ணணும். போயிட்டு ஃபேத் தான் கொடுத்துட்டாரு, அந்த மிஷின் தான் உள்ள இருக்கே. இப்ப எந்த அறிவோட நான் பேசினா அது ரீஅலைன் ஆகிதான்ப்பா ஆகும். நோ ஆப்ஷன். லைட்னு சொன்னா லைட் உண்டாச்சு, அதை தூக்கி எனக்குள்ள வச்சுட்டாரு. இப்ப நான் பேசினா அது ரீஅலைன் தான் ஆகும். பாருங்க, பட் அவர் என்ன சொன்னாரு? those things he says will be done. ஆனா இப்ப நீங்க கொஞ்சம் போல்டா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, இந்த அறிவு இல்லாத போது நம்ம கொஞ்சம் என்னன்றோம், கொஞ்சம் ஃபோர்ஸ் வராது, அத்தாரிட்டி வராது, போல்ட்னஸ் வராது. பாருங்க, ஹவு டு சே, இதை தான் நான் சொன்னேன். ஹவு டு சே அப்படின்னா நீங்க ரூம்குள்ள சாத்திட்டு இந்த நான் சொல்றேன் பாருங்க, இந்த நாலேஜோட, இந்த கான்சியஸோட, இந்த ஆண்டவருடைய சிந்தனையோட நீ ஒரு புது சிருஷ்டி, நீ யாருன்னு தெரிஞ்சு நீ கதவை சாத்தி உன் சூழ்நிலையை பார்த்து நீ பேசும் பொழுது இந்த கான்சியஸோட இருந்தா நீ நார்மலா பேசவே மாட்ட, போல்டா பேசுவ. அந்த சூழ்நிலையை பார்த்து போல்டா பேசு. நோ இட் வில் ரீஅலைன் அப்படின்னு கான்பிடென்டா. அது எப்படி இருக்கணுமா? பாருங்க, இப்படி இருக்கணுமா? கதவா திறக்க மாட்டே நீ, போக மாட்டே நீ, வழி விட மாட்டே நீ. இருக்கீங்களா? புரியுதா? அக்ரெசிவ்னஸ், இந்த அக்ரெசிவ்னஸ் ஆபரேட் ஆகும்பா உனக்குள்ளன்றாரு. ஏன் ஏன் ஆகும்? உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது இறையாதே அப்படின்னாரா ஜீசஸ்? இறையாதே அப்படின்னாராம். அப்படிப்பட்டவங்க பிள்ளைங்களா நீங்க? புரியுதா இல்லையா? பாருங்க, ஆண்டவர் அதனால தான் என்ன சொன்னாரு பாருங்க, வாய் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதான் பிலீவர். புரியுதா? என்ன போட்டிருக்கு பாருங்க, சாம் 81:10, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. அதனால வாயை தோறான்றார். என்ன சொல்ற? உன் வாயை விரிவாய் தெற. அத நான் என்ன பண்றேன்? நிரப்புறேன். அப்ப எப்படிதான் இருக்கணுமா? வாய் கீழே பாருங்க, இப்படி இருக்கணும். இன்னும் காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கணுமா? இப்படி இருக்கணுமா? இப்படி இருந்தாதான் என்ன ஆகுமா? உங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாரா? அவருடைய வார்த்தை, உன் வார்த்தையில வல்லமை கிடையாது. அவரோட வார்த்தை, அவரு வாயில இருக்கிற வார்த்தை உன் வாயில போடுவாராம். அந்த வார்த்தையை நீ பேசினா என்ன ஆவ? புரியுதா? பாருங்க, வாயை திறக்காம உட்கார்ந்தா என்ன தெரியுமாவும்? அவர் நின்றுட்டு இருப்பாரு, அவர் வார்த்தையை வச்சுட்டு. இங்க பாருங்க, என்ன இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே, இவருக்கு போடலாம். புரியுதா? பாருங்க, இதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, look, your heavenly father feeds the birds of the air. அவர் எதை சொல்ல வர்றாருன்னா இந்த கான்செப்ட்ல தான் சொல்றாரு. வாய விரிவா தர, பேர்ட்ஸ்க்கு நான் போஷிக்கிற மாதிரி உன்னை நானே போஷிப்பேன். பாருங்க, இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன் வாயை திறக்கணும்னா, பாருங்க, நம்ம பெரும்பாலும் எப்படி திறமா இருக்கோமா? HOE அதுக்காக கொடுத்த இமேஜ் இது. எப்படி இருக்கோமா? இப்படி இருக்கோமா? அப்படி என்ன நம்மளா முயற்சிக்கிறது. அவர் என்ன சொல்ற? எது ஒண்ணு இப்படி வாயை திறந்து என்ன பாக்குதோ அது வாயில கப்புன்னு போட்டுருவேன். HOE வாய் திறக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது இங்க நின்று பேசி பாருங்க, தெரியும். சில நேரம் அப்படி வாயை திறக்க வைக்கலாமான்னு தோணும். பாருங்க, இப்படி இருக்கணுமா?
ஆனா HOE பெரும்பாலும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஏசி போட்டு பக்கத்துல இறுக்கமா உட்கார்ந்து இப்படி இருக்கிறோமா? சிலர் இல்ல வாய் தானே திறக்க சொன்னீங்கன்னு திறந்து தூங்கிடலான் இருக்கிறீங்களா? நல்லா இருக்குதே உட்காந்துருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, எது ஒண்ணு இப்படி வாய் திறந்து நிக்குதோ அதுக்கு யூனிக்கான ஃபுட் இறங்குன்றாரு. என் வார்த்தையை உன் வாயில நான் வச்சேன்னா நீ அதை பேசினா அது எப்படி போகும் பாருன்றாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ பாருங்க, திறக்கிற வாய்க்கு தான் என்ன கிடைக்கும்? ஃபுட்டு கிடைக்கும். இனிமே அடுத்த வாரத்துல இருந்து ஆமேன்னு சொல்லுவீங்களோ அல்லேலூயா சொல்லுவீங்களோ, உங்க வாயை திறக்கல அப்படின்னா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டு போயிருங்க, ஃபுட் இல்லாம போறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி உங்க வீட்டுல போயிட்டு என்னதான் பண்ண போறீங்களா? இன்னையில இருந்து வாயை திறக்கணும், சிச்சுவேஷனை போட்டு தள்ளணும். என்ன கேட்டா இன்னைக்கெல்லாம் போய் டோர் சாத்திட்டு எழுதுங்க. நான் சொல்றேங்க, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேங்க. போல்டா எழுதுங்க உங்க பிரச்சனைய, ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டுங்க, அதை பார்த்து பேசுங்க. அது எப்படி ரீஅலைன் ஆகுதுன்னு பாருங்க. ஆச்சரியப்பட்டு போவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. இது இப்படி ரீஅலைன் ஆகி எவனோ வருவான், வழிகள் திறக்கும், சூழ்நிலை மாறும். பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவாராம். அதுல என்னெல்லாம் போட்டிருக்கும் தெரியுமா? சங்கீதம் 103 He forgives all my sins. He heals all my diseases. He redeems me from death. He crowns my life with good things. He renews my youth like eagles. இந்த வாயை திறந்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நிரப்பு வரான். இல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, இது நீங்க செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கொத்திட்டு அப்படியே டோர சாத்து. நான் யாரு? எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவரோட இது எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ஃபேத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. மீன் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுமா? அந்த மீன் என்ன சொன்னாரு? அந்த மீனை தண்ணீர் ஒப்பிட்டேன். அந்த மீன் வேலை என்ன? சும்மா அடிஷனல் கஷ்டமா? பேசுன்றாரு. பேசுறீங்க தானே ஃபுல் டே. புரியுதா இல்லையா? சோ எப்படி பேசணும்ன்றாரு இன்னையில இருந்து? வாயை திறந்து இந்த கான்சியஸோட பேசுங்க. சர்ச்சுக்கு வந்து அந்த ப்ராமிசஸ் ரிசீவ் பண்ணுங்க. அலர்ட்டா இருங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்காக பார்க்காதீங்க. ஃபுட் உங்களுக்கு தானே வேணும், ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, வாட் எவர் யூ லாஸ்ட், இவ்வளவு நாள் நீ எதெல்லாம் தொலைத்தியோ God can restore it என்றார். It comes back to you double, triple and even more. நீ வாயை திறந்து இன்னைக்கு போய் உன் வீட்டுல பேசு, இது அத்தனை ரிட்டர்ன் வருதுன்றார் ஆண்டவர். ஓகே, கர்த்தர் சொல்றாரு, பட் I will restore you to health and heal your wounds, declare the Lord. உன் சரீரம், நான் சொல்றேன் பாருங்க, உங்க சரீரத்துல இருக்கிற ஹீலிங்க நீங்க சொல்லும்போ ஆகிறத பார்த்துட்டீங்கன்னா உங்களை ஒரு ஃபேத் உங்களுக்கு வேற லெவல்ல ஃபேத் வருதுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஃபேத்தை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நான் பார்த்திருக்கேன். நான் போட்டு நம்மளை அப்படியே கஷ்டப்படுத்தும் போது, இப்போ ரீசெண்டா இந்த வெளிப்பாடு வந்தோன்னு சொல்றேன், இது எப்படி இப்படி சொன்னா போகுமா இந்த ஏன் மைண்டு. மற்றவங்களுக்கு வருது, மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணா வருது, நம்ம உடம்புக்கு பண்ணும்போது நம்ம உடம்பு எல்லா சென்சஸும் ஒர்க் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ண, அதை கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, நோ ஐ ஹேவ் காட் கைண்ட் ஆஃப் ஃபேத், அது எனக்குள்ள இருக்கு. ஸோ ஐ ஸ்பீக் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி கண்டுக்காம விட்டேன். பார்த்தா ஒரு 3 ஹவர்ல போயிடுச்சு. 1 வாரமா இருந்த வழி. அப்பதான் நான் இன்னும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். ஓ, இருக்கு 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 இருக்கு. புரியுதா இல்லையா? சென்ஸ் பேஸ்டா வாழாதீங்கன்றாரு இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க சிச்சுவேஷன்லாம் பார்த்து கலங்கவே கலங்காத, எந்த சூழ்நிலைக்கு கலங்காத, தண்ணீரால நிரப்பிட்டேன், விசுவாசத்தினால உன்னை நிரப்பிட்டேன். இந்த பிரச்சனை, உன் சிச்சுவேஷன், வெல்த், ஹீலிங், உன் லைஃப், உன் குழந்தை வாழ்க்கை, உன் ஸ்ட்ரகிள், இது நீ மேலே ஏறி வர முடியுமா வர முடியாதா? முடியும். நீ நீச்சல் அடிச்சா போதும், வாயை மாத்திரம் தர. பாருங்க, God's word in your mouth is as creative as God's word in his mouth. ஏன் ஏன் பாருங்க, எல்லா கண்லயும் எல்லா தோட்டமும் அடிச்சா லோடு கூட பண்ண முடியாது. கரெக்டா? இந்த பலூன் சுடுற கன் இருக்கு பாருங்க, அது உண்மையா பாக்குற மாதிரி இருக்கும்.
அதோட தோட்டாவை அதுக்குள்ளதான் போட முடியும், அப்பதான் வெடிக்கும். மிஷின் கண்ணுக்கு அதுக்கான புல்லட் போடத்தான் முடியும். இப்ப குண்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, கண்ணு இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வார்த்தை உன் வாய்க்குள்ள வச்சா கண்ணு இருக்கணுமே, அதை உள்ள வச்சுட்டேன்ற அந்த ஃபேத், காட் கைண்ட் ஆஃப் ஃபேத். இப்ப அவரோட வார்த்தையை எடுத்து உன் வாயில வச்சு நீ பேசினா, இந்த கான்சியஸோட உன் சிச்சுவேஷன் ரியலை. ஓல் வேர்ல்ட் இஸ் ஃப்ரேம்டு பை த வேர்ட் ஆஃப் காட். உன் உலகத்தை கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நீ ஃப்ரேம் பண்ணுன்ற. புரியுதா இல்லையா? ஐ ஆம் ரிச், அப்ரஹாம்ஸ் பிளெஸிங்ஸ் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னா யூ ஆர் ஃப்ரேமிங் யுவர் வேர்ல்ட் தான். பாருங்க, இந்த ரூம்ல இருக்க இவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரே விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. யார் யார் உங்க உலகத்தை எப்படி செதுக்குறீங்க ஆண்டவர் வார்த்தைன்னு வச்சு உங்க வாயில தான் இருக்குது. புரியுதா இல்லையா? பாருங்க, நான் கடைசியா ஒரு பிளெஸிங் எப்போதும் சொல்லுவேன்ல, the Lord bless you and protect you, the Lord make his face shine upon you and gracious you. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ இதை டிக்ளேர் பண்ணு, when you say it I will bless them ன்னு போட்டிருக்கு பைபிள்ல. நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன் எண்டில் எப்போதும் எல்லா வசனத்து மாதிரி இல்ல, இந்த வசனத்தை நீ சொல்லு, நீ சொல்லு, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன் இருக்கு. அப்ப கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீ போய் சொல்லு, நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். பாருங்க, இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆபீஸ்ல என்ன ஆச்சுன்னா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஃப்ரெண்டு வந்து காஃபி வாங்கினாரு. அப்போ எனக்கும் ஒரு காஃபி அப்படின்னு, அவரு 2 காஃபிக்கு பே பண்ணிட்டு 1 காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார். ஆறிடும்ல, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிக்கிறது. ஃபுல் க்ரௌட் அங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ அவரு குடிச்சிட்டு இருக்காரு. இல்ல சொன்னேன், நீங்க போயிட்டு இன்னொரு காஃபின்னு சொல்லுங்க, கொடுப்பாங்க. நான் கேட்டேன், அவ்வளோ க்ரௌட்ல போயிட்டு இன்னொரு காஃபினா அவன் என்ன எப்படி நம்புவான் அப்படின்னு. இல்லைங்க, ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, அதை எவ்வளோ எப்படிங்க நம்புவான் அப்படின்னு. சார் நானே வரேன் அப்படின்னு கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க கேளுங்க, நான் பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னா. சார் நான் போயிட்டு அந்த க்ரௌட்ல அந்த இன்னொரு காஃபி சொன்னார்ல அப்படின்னு, அவங்க இப்படி என்ன பார்த்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி கொடுத்தாங்க. என்ன மீனிங்? அவரை பார்த்தாங்க அவங்க. ஆண்டவர் என்கிட்ட இம்மீடியட்டா சொன்னார், இப்படித்தான் நான் உன் கூடயே இருக்கிறேன், ஐ எம் ஹியர்னு, உனக்கு நிழலா இருக்கிறேன். நீ சிச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல்டுன்னு அது அப்படி பார்க்குமா. ஆண்டவர் இருக்கிறாரா, போயிடுறேன், கொடுத்துட்றேன். புரியுதா இல்ல? இன்னையில இருந்து உங்க கூட அவர் நிழலா இருக்கிறாராம். நீ தனியா அறிக்கை பண்ணலையா ரூம்ல உட்காந்து, ப்ராஸ்பரிட்டியை பத்தி, உன் குழந்தை பத்தி, கிட்னிஸ பத்தி, எதை பத்தி பேசுனீங்கனாலும் அது எட்டி பார்க்குமா ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, ஆண்டவர் இருக்கார் பின்னாடி. பாருங்க, ஜீசஸ் வந்தார் இல்லையா, பேப்டிசம் எடுத்துட்டு வந்தார்ல. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றேன், பேப்டிசம் எடுக்க போறவருக்கு என்ன ஆகுதுன்னு சொல்றேன். பேப்டிசம் எடுத்து ஜீசஸ் வெளியில வந்த உடனே என்னன்னு ஒரு சத்தம் கேட்கறாங்க, the heavens were opened. வாசிச்சிருக்கீங்களா? க்ளோஸ்னு எங்கேயாவது எழுதி இருக்கா? அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகி நின்னுச்சு அன்னைக்கு. என்ன சத்தம் சொல்லுச்சு? this is my beloved son. அதுக்கு அடுத்தது என்ன போட்டுருந்துச்சு பாத்தியா? hear him. ஜானை பத்தி சொன்னாரா? பேப்டிஸ்ட் ஜானை பத்தி சொன்னாரா? பிதா யார பத்தி சொன்னாரு? ஜீசஸ் இருக்காரு, நான் தான் இப்படி வந்து நிக்கிறேன், பேப்டிசம் எடுத்துட்டு நிக்கிறேன். பரலோகம் திறந்துருச்சு. அங்க இருந்து ஃபாதர், நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, எனக்கு பேப்டிசம் கொடுத்துட்டு கூட நிக்கிறீங்க, எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறீங்க. ஹெவன் திறந்துருக்கு. ஃபாதர் மேல இருந்து திஸ் இஸ் மை பிலவ்ட் சன், ஹியர் ஹிம் அப்படின்னா யார பத்தி சொல்றாரு? ஹியர் ஹிம்னு யார்கிட்ட சொல்றாரு? உங்கள்கிட்ட மாத்திரம் இல்ல, பூமி, பாதாளம், பரலோகம் எல்லார்கிட்டையும் சேர்த்து ஒரே வார்த்தை சொல்றாரு, ஹியர் ஹிம். இன்னைக்கு நீங்களாம் அது. இன்னைக்கு நான் போய் டோரை சாத்திட்டோ இல்ல ஒரு சூழ்நிலைய பார்த்துட்டு கெட் அவுட் அப்படின்னா நான் சொன்னனால போலையா, ஹியர் ஹிம் நாங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு. புரியுதா? இவ்வளோ காம்பினேஷன்ஸோட ஒருத்தர் நான் அனுப்புனா என்ன ஆகும்? அவன் யாரு? நீங்க இன்னுமா மெதுவா தாட்டுவீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னா, ஃப்ரேம் யுவர் வேர்ல்ட் வித் வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, இந்த மாதிரி வசனங்களை எடுங்க. சிக்னஸ் இருக்கா? சிக்னஸ் எடுங்க. 1 Peter 2:24 says, by his stripes I am healed. Yes, it will be healed because I have the God kind of faith in me. So அது ஒர்க் ஆகும். அடுத்தது பாவர்ட்டி, I am rich because 2 Corinthians 8:9 says, நான் ஐஸ்வரன் ஆகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். through his poverty we can become rich அப்படின்னு போட்டுருக்கு. So I am rich.
அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லி பாக்குறீங்களா? பாருங்க, கேட்டுட்டே போயிட்டீங்கன்னா என்ன ஆயிருவீங்கன்னா வாழ்க்கை பூரா கேட்கிற கும்பலாயிருவீங்களா. அப்படி இருக்காதீங்கன்றார் ஆண்டவர். இந்த வாரம் நிச்சயமா இந்த ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்க. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு டைம் இருந்திருந்தா இது எல்லாமே நம்ம எல்லாரையும் நிக்க வச்சு எல்லாரும் ஒன்னா கன்ஃபஸ் பண்ணி கொஞ்ச நேரம் பிரேஸ் பண்ணி எண்ட் பண்ணலாம் தான் நான் நினைச்சேன். பட் அதுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் எல்லாரும் இந்த மாதிரி வசனங்கள்லாம் எழுதி வச்சு இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது என் கூட இருக்கக்கூடாதான்னு ஆண்டவர் கேட்டாரு. நீங்க அவர் கூட 1 மணி நேரம் இருக்கிறது கஷ்டப்பட்டுட்டு போய் டாக்டர் டோருக்கு முன்னாடியே, நான் எப்போதும் மர்சிட்டு சொல்லுவேன், அந்த டாக்டர் ஷம்னாத் அப்படின்னு எழுதி அவர் டோருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பேன். மர்சிட்டு சொல்லுவேன், இவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னு. நான் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான்லாம் இவருக்கு முன்னாடி உட்காரணுமா அப்படின்னு கேட்பேன். நம்ம அதுக்கு உட்கார்றதுக்கு இல்லை நம்ம இங்க. புரியுதா இல்லையா? சிச்சுவேஷன்ஸ் நம்ம சொன்னா சேஞ்ச் ஆகணும். சாம்சனோட சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். புரியுதா இல்லையா? அவன் சிச்சுவேஷனை வச்சு 1000 பேர்த்த நான் குணமாக்குற அளவுக்கு என்ன கர்த்தர் மாத்துவார். லட்சக்கணக்கான பேரை குணமாக்குற அளவுக்கு கர்த்தர் மாத்துவார். He will strengthen me, he will make me to stand. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா நம்ம. ஆச்சரியங்கள் பார்க்க போறீங்க, அற்புதங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, எல்லாருடைய சிச்சுவேஷனும் இட் இஸ் கோயிங் டு ரீஅலைன். இதான் அவர் வார்த்தை எனக்கு சொல்லி அமிச்சது. இட் வில் ரீஅலைன். இன்னைக்கு போய் சூட்டோட சூடா நீங்க இது பண்ணல அப்படின்னா, இப்போ இப்படி ஏந்திரிச்சு நின்னது உள்ள போயிட்டு இங்க ஒண்ணு வந்து நிக்கும். அப்புறம் அதை பேச ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, ரொம்ப டேஞ்சர் என்னன்னா, இப்ப உங்களுக்குள்ள பேசுறது வேலை செஞ்சுட்டு இருக்கு. புரியுதா? சோ இன்னைக்கு போயிட்டு இதை மறக்காம பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கான காரியங்களை நிச்சயம் செய்வார். சரி, ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணலாம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, உங்க வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்க செய்திருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு பேர் வாய் திறக்க போறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நன்றி செலுத்துகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகளும், உங்களோட எல்லா தேவைகளையும் நீங்க அறிக்கை பண்ணுங்க. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று இவங்க எல்லாம் எதெல்லாம் சொல்றாங்களோ, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் சிக்னஸ் இருக்கோப்பா, ஐ ஸ்பீக் ஆன் தேர் பிஹாஃப் லார்ட். ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல்ட் ன்னு சொன்ன வார்த்தையை பேசுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்கும் வித் a God kind of faith I speak those words. இந்த எச்ஓயில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுகமா இருப்பார்கள். By his stripes you are healed ன்னு சொன்ன வார்த்தையை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராகவும் பேசுகிற ஆண்டவரே, உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் let there be healing flowing into their body in the name of Jesus. ஆண்டவரே, உங்க வார்த்தை சங்கீதம் 103ல சொல்லி இருக்கிறபடி he forgives all my sins and heals all my diseases ன்னு சொன்னபடி, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய டிசீசஸ், அவங்களே ரெகக்னைஸ் பண்ணாத டிசீசஸ், உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே சுகம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியே ஆகுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். as I confessed it, as I declared, அது அப்படியே ஆகுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பண காரியங்களுக்கு ஆண்டவரே உங்க வார்த்தை சொல்லி இருக்கிறபடி நீங்க தேவையெல்லாம் சந்திக்கிறவரா இருக்கிறீரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகள் சந்திக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லி இருக்கிறபடி through his poverty we become rich. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் through the poverty of Christ let them become rich என்று நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் in the name of Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Lord, you are our shepherd. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையன்னு சொல்லி இருக்கிறபடி இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தாழ்ச்சி அடையாமல் இருப்பார்களாக, தாழ்ச்சி அடையாமல் இருப்பார்களாக. எந்த சூழ்நிலையெல்லாம் அவங்க விழப்பண்ண பாக்குதோ, எந்தெந்த சூழ்நிலையில அவங்க விழுந்து கிடக்கிறார்களோ, எதெல்லாம் அவங்க ஏந்திரிக்க முடியாம இருக்கிறாங்களோ, எந்தெந்த சிக்னஸ் அவங்கள படுக்க போடலான்னு பாக்குதோ, எந்தெந்த சூழ்நிலை அவங்கள விழுக்கலான்னு பாக்குதோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் அவங்கள தூக்கி எடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அவங்க எழும்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தையை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 103 சொல்லி இருக்கிறபடி he redeems me from death. எல்லா மரணத்துக்குரிய காரியங்கள், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் டெத்னு பேசின எல்லா வார்த்தையை நான் கேன்சல் பண்றேன் ஆண்டவரே. HOE மெம்பர்ஸ்க்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக டெத் ஆயிடும், டெத்ன்ற எண்டு கொண்டு வரலான்னு பாக்குற எல்லா சூழ்நிலைகளுக்கு I speak life,
I speak life in the name of Jesus. ஆண்டவரே, resurrection life நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஐசையா 43:18 சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, எல்லாம் புதிதாவதாக. Let everything become new. இந்த சர்ச்சில் இருக்க மெம்பர்ஸோட எல்லா ஆர்கன்ஸ், எங்கெங்கெல்லாம் டிஃபெக்ட்ஸ் இருக்கோ எல்லா சூழ்நிலைகள், let them become new. I speak the word of God. எல்லாருடைய உறுப்புகள், அவங்க குடும்பக்காரங்கள் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் புதிதாகும்படி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாம் ரீஅலைன் ஆகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதித்திருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னபடி இந்த HOE மெம்பர்ஸோட பிள்ளைகள் அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். அவர்கள் கர்த்தரால போதித்திருப்பார்கள். இந்த வார்த்தையை நான் பேசினபடினால அவங்க குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை ரீஅலைன் ஆவதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord. Thank you. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Every situation let turn around. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற, இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற, ஆண்டவர் வார்த்தையை கேட்க விடாம பண்ணுகிற every பிசாசின் கிரியைகள் in the name of Jesus I drive you out. ஆண்டவரே, Matthew 18:18 சொல்லுகிறது போல, whatever you bind here on earth it will be bound in heaven, whatever you loose here on earth it will be loosed in heaven சொன்னபடி இந்த HOE மெம்பர்ஸ் பிடித்து வைத்து எழும்ப விடாம செயல்படுகிற எல்லா பாவர்ட்டி, எல்லா பினான்சியல் ப்ராப்ளம், எவ்ரி சிக்னஸ் இஷ்யூஸ், எல்லா டெப்ட் இஷ்யூஸ், எல்லா குடும்ப பிரச்சனை, சமாதான குறைவு எல்லாம் I break, I bind and I loose these people in the name of Jesus. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், அப்படியே நீங்க செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க அப்படியே செய்ததுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜெயம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க போகும்போது எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மாற்றம், எல்லா சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு ரீஅலைன்மெண்ட், எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு சமாதான குறைவு, பிரிந்து பிரிந்து கிடக்கிறோம், என் குடும்பம் பிரிந்து பிரிந்து கிடக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ரீஅலைன், எல்லாம் ரீஅலைன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாம் மழை போல இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கி சமாதானம் இவர்கள் காண்பார்களாக, ஒரு செழிப்பு இவர்கள் காண்பார்களாக. ஆண்டவரே, நீங்க இவங்களுக்கு செய்ததுக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். We are your children Lord. இல்லாதவைகளை உள்ளவைகளாக அழைக்கிற தேவனுடைய பிள்ளைகள். கலாத்தியர் 3:26 சொல்லி இருக்கிறது போல we are child of God. 2 கொரிந்தியர் 4:13 சொல்லி இருக்கிறது போல we have the same kind of faith. ஆண்டவரே, நாங்க பேசி இருக்கிறோம், அதே மாதிரி நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே செய்ததுக்காய் நன்றி. இங்க இருக்கிறவங்க எல்லாம் செழிப்பா பார்க்க போறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போறீங்க, ஒரு பெரிய சேஞ்சஸ் பார்க்க போறீங்க. ஓ, என் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் என்ற ஒரு அதிசயத்தை காண போறீங்க. நீங்க நினைக்காத காரியங்கள்ல இருந்து ஒரு ரீஅலைன்மெண்ட்ஸ் வரப்போகிறது. பெரிய பெரிய காற்றுங்கள்ல ஒரு மாற்றங்கள் உண்டாக போகிறது. நீங்க அதிசயங்களை காண போகிறீர்கள். ஓ, நான் விழுந்திருந்தேனே, தண்ணியிலிருந்து ஏந்திரிக்காம இருந்தேனே, என் கர்த்தர் என்ன அருமையாக என்னை தூக்கி அமர பண்ணார், அந்த அலைகளை அமர பண்ணார், அந்த காற்றை அமர பண்ணார், என்னை கொண்டு வந்து இந்த கென்சரேட்ல அமர பண்ணி என்ன ஃபெர்டைல் லேண்ட்ல ஆசீர்வாதம் அவங்க வைத்தார் என்று நீங்க சொல்லும்படி கர்த்தர் செய்வார். நீங்க அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அறையை விட்டு போகும்பொழுது எல்லா கயிறுகள் அறுக்கப்பட்டிருக்கு, எல்லா செயின்ஸ் பிரேக் ஆயிருக்கிறது. You are free in Jesus name. You are blessed and you are released for mighty works of God. In Jesus name I pray. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show you his favor and give you his peace. In Jesus name. Amen.